வணக்கம். இது யுவர் சினிமா டுடே வழங்கும் அன்னபூரணி அப்டேட். ஜி ஸ்டுடியோஸ் நாத் ஸ்டுடியோஸ் தயாரிப்பிலும் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் இணை தயாரிப்பிலும் உருவான படம் அன்னபூரணி. அறிமுக இயக்குனர் நீலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நயன்தாரா, சத்யராஜ், அச்சுத் குமார், சுரேஷ் சக்கரவர்த்தி, ஜெய், பாலசரவணன், ரெடின் கிங்ஸ்லி, கே எஸ் ரவிக்குமார், ரேணுகா நடிப்பில் நயன்தாராவினுடைய 75வது படமாக வெளியாகி இருந்தது அன்னபூரணி. டிசம்பர் 1 தேதி 2023 வெளியான இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் 29 தேதி வெளியாகி இருந்தது. ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு வைதிக குடும்பத்தை சேர்ந்தவராக நடித்திருந்தார் நயன்தாரா. சைவ உணவு குடும்பத்தை சேர்ந்த நயன்தாரா சமையலிலும் எல்லா வகை சமையலிலும் எப்படி வெற்றி பெறுகிறார் என்பதை சொல்லும் படம் அன்னபூரணி. சத்யன் சூரியன் ஒளிப்பதிவில், எஸ் தமனின் இசையில், பிரவீன் ஆண்டனியின் எடிட்டிங்கில், நீலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த படம் அன்னபூரணி. கடந்த 29 தேதி டிசம்பர் 2023 நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வெளியாகியிருந்த இந்த படத்தினுடைய காட்சிகளும் வசனங்களும் மத உணர்வை புண்படுத்துவதாக மும்பை காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. மேலும் பல புகார்களும் ஓடிடி நிறுவனமான நெட்ஃப்ளிக்ஸுக்கு எதிராகவும் தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் எதிராக மற்றும் இயக்குநருக்கும் எதிராக பதிவு செய்யப்பட்டன. இந்த சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் வசனங்களையும் நீக்குவதாக படக்குழுவினர் கூறியிருந்தாலும் கூட நெட்ஃப்ளிக்ஸ் அன்னபூரணி படத்தை தன்னுடைய ஓடிடி தளத்திலிருந்து இன்று நீக்கியது. மீண்டும் சர்ச்சைக்குரிய காட்சிகளும் வசனங்களும் நீக்கப்பட்ட பிறகு படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகுமா என்பது இனிமேல் தான் அறிய முடியும். தொடர்ந்து இது போன்ற புத்தம் புதிய சினிமா அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள் யுவர் சினிமா டுடேவுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை யுவர் சினிமா டுடேவுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.